ஹாய். இப்போ எதுக்காக வந்திருக்கோம் தெரியுமா? நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்களா, அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன பொருள் எல்லாம் வாங்க போகிறோம். என்னென்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி என்னதான் நம்ம கடைக்கு போய் நம்ம வீட்டுக்காக பொருள் வாங்க வந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம வயிற்று ஒப்பிக்கணும். அதனால் இங்கே இருக்கிற ஸ்நாக்ஸ் கடையில் முதல்ல சாப்பிட்டுட்டு அப்புறம் தெம்மா போய் நம்ம தேடலாம்ல. ரொம்ப நேரம் ஆகும் நம்ம தேடி ஷாப்பிங் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நம்ம சாப்பிட்டு போகிறோம். சாப்பிட்லாமா? இங்கே எல்லோரும் இன்னும் சாப்பிட்டுருக்காங்க. நல்லா காரசாரமாக இருக்குது. அதை சாப்பிட்டே ஆகணும்னு உடனே பார்த்தோன்னே தோன்றுச்சு. அதனால தான் வாங்க போகலாம். எல்லோரும் சாப்பிட்றத நானும் போய் சாப்பிட்லான்னு போனேன். ஆனால் எனக்கு அதில் ஈடுபாடே இல்லை. எத்தனை பேருக்குலாம் இந்த பன் பட்டர் ஜாம் பிடிக்கும்னு தெரியல. அதுவும் இந்த மாதிரி இந்த தேங்காயெல்லாம் போட்டு இந்த ஜாம் தடவை கொடுப்பாங்களே, இந்த பண்ணு எத்தனை பேருக்குலாம் பிடிக்கும்னு தெரியல. எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். சின்ன வயசில் 5 ரூபான்னு வாங்க ஆரம்பித்த பண்ணு. எவ்வளோதான் ஸ்வீட் வந்தாலும் இந்த மாதிரி ஜாமெலாம் செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ இருக்கிற அளவுலாம் இந்த அருமை தெரியல. ஸ்பைஸியாக கேட்குறாங்கள கண்டு இந்த மாதிரி ஜாமும் வெண்ணெயை வச்ச பண்ணோட அருமை தெரியவே இல்லை. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாங்கணும், லஞ்ச் பேக் வாங்கணும். பேக் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க அனுப்புனாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு லஞ்சு கூட மட்டும் 2 வாங்கிட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாங்கணும். அப்புறம் சின்ன சின்ன திங்ஸ் ஏதாவது, அவ்வளோதான். சரி, ஓகே. அவர் ரொம்ப நேரம் எடுத்துகிட்டே இருக்காரா, அவருக்கும் பசிக்கும்ல, அவரும் சாப்பிட்டோம். இந்த பண்ணி அதுக்கெல்லாம் பிடிக்கும் தானே. எனக்கு இந்த மாதிரி பண்ணெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் நினைப்பீங்க இந்த மாதிரி பண்ணை சாப்பிட்டு சாப்பிட்டு தான் நீங்கள் அந்த பண்ணு மாதிரி இருக்கீங்களான்ட்டு. அப்படி தான் என் ஹஸ்பண்ட் கேட்பார். ரொம்ப எதை பற்றியே கவலைப்படக்கூடாது. குண்டாயிட்டேன் ஒல்லியே, வாய்க்கு ருசியாக நல்லா சாப்பிட்டு தான்ப்பா இந்த வாழ்க்கையை ஓட்டணும். செம்ம சூப்பராக இருக்கும். இங்கே பாரு, சின்னதாக வேணும்னா சின்னதாக வச்சுக்கலாம், பெருசாக வேணும்னா பெருசாக வச்சுக்கலாம். இது வித்தியாசமாக இருக்குல்ல. பட் இது என்னென்னா லப்பர் ஒடியாது. என்ன பண்ணாலும் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இது மூடி தொலைஞ்சுன்னு வச்சுக்கோ, இது நான் சோப்பு டப்பாவை யூஸ் பண்ணிப்பேன். அந்த மாதிரி 2 in 1 எடுக்கணும். நீங்கள் அதெல்லாம் பிளாஸ்டிக்கு மெட்டல்ன்ட்டு எது எடுத்தாலும் புத்திசாலித்தனமாக செய்யணும். இப்போ நம்ம சொன்ன மாதிரி 2 in 1 எடுத்தோம்ல, அதில் கலர் ரெட் கலர் லச்சூக்கு. அதே மாதிரி இதுலேயே வேறு மாடல் இருக்கான்னு கேட்டதுக்கு இதை காமிச்சாங்க. இதுவுமே அந்த மாதிரி தான், ஆனால் கவர் இருக்குது. நம்ம பிரிச்சிட்டோம்னா நம்மளை இது பார்த்திங்கன்னா பார்க்க சப்பையாக இருக்குது. ஏதாவது நம்ம சின்ன ஐட்டமாக மெலிசாக போட்டால் இதில் போட்டுக்கலாம். அப்படி இல்லை, இது கொஞ்சம் நல்லா பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சோன்னா இப்படி லைட்டாக உள்ள தள்ளனா போதும். பார்த்தீங்களா, நல்லா பாத்ரூம் டப்பு மாதிரி பெருசாக வந்துருச்சு. இது ஓகே. இது சும்மா சாதாரணமாக இந்த மிக்சரு கேக்கு அந்த மாதிரி போடுறதுக்கு ஓகே. ஆனால் நம்ம சூடாலாம் கொடுப்போம், வடை போட்டு கொடுப்போம், அதுக்கப்புறம் மஷ்ரூம் ஃப்ரை பண்ணி கொடுப்போம், அதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் இது செட் ஆகாது. ஸோ நம்ம அது ஸ்டீலில் வாங்கிக்கலாம். சரியா? இது ஒன்று அது ஒன்று வாங்கிக்கலாமா? இது நல்லா இருக்கலாம், இவ்வளோ பெருசு வேண்டாம். இது நல்லா இருக்குது, இந்த மாதிரியே இன்னொன்று எடுத்துக்கலாம். ஓகே, வாங்க வேறு பார்க்கலாம். ஸ்நாக்ஸ் பாக்ஸ் நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு அந்த புஸ்குன்னு உள்ள போகல இந்த டப்பு, அந்த டப்பு 2 எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இது கலருக்காக பிங்க் கலர், இந்த மாதிரி ஒரு மாதிரி ஆஷ் கலர், ப்ளூ கலர் தேடினா கிடைக்கல. அதுக்கு பதிலாக இப்படி எடுத்துடலாம். இந்த மாதிரி 2 எடுத்து அவங்க மார்னிங்கும் ஸ்நாக்ஸ் கேட்பாங்க, ஈவினிங்கும் ஸ்நாக் கேட்பாங்க. அதுக்கு ஒரே பாக்ஸில் போடாமல் இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுடலான்றதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டியாக 2 எடுத்துருக்கோம். மார்னிங் ஈவினிங். இது லச்சுக்கு, இது சுஜனுக்கு ப்ளூ கலர் கிடைக்க மாட்டேங்குது. இது நான் போய் கேட்டுன்னு வச்சுக்கோ, அப்போ அக்காவுக்கு மட்டுமா அப்படின்னு ஒரு எழுப்பான் பாருங்க, அப்படி இருக்கும். சரி, ஓகே. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பார்க்க வந்தோம்? லஞ்ச் பேக் பார்க்க போகிறோம். போலாமா? வாங்க. ஏங்க, பசங்களுக்கு வாட்டர் பாட்டிலு நல்லா படிக்கும்போது எங்கள் அம்மா எனக்கு கலர் கலராக அப்படியே வாட்டர் பாட்டில் சின்னதாக பெருசாக என்னோட எல்லாம் குட்டி குட்டி அழகாக வாங்கி தருவாங்க. நீங்கள் எப்படி? ஃபேண்டா பாட்டிலா எப்பா? இப்போ நீங்கள் சொல்லும் போது சிரிப்பாக இருக்குன்னா சிரிச்சிடறேன்னா அப்புறம் அவர் கஷ்டத்தை சொல்லிட்டா நீங்கள் சிரிக்கிறீங்களான்னு வாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் கஷ்டப்பட்டதுனால தான் உங்கள் பசங்களுக்கு நீங்கள் நல்லா வாங்கி தரீங்க. கரெக்டாக?
நானும் வந்து அம்மா நல்லா எப்படி சொல்கிறது, நான் கொஞ்சம் பெரியவளானதுக்கப்புறம் தான் வாங்கி கொடுத்தாங்க. நானுமே 5வது படிக்கிற வரைக்கும் ஃபேண்டா பாட்டிலு, ஸ்ப்ரைட் பாட்டிலு இதான். அப்போ வந்து ஃபேண்டா பாட்டில் இந்த வளைவாக இருக்கும் தெரியுமா, இந்த வளைஞ்சு போகுது, அந்த பாட்டில் தான். இப்போ வந்து லஞ்ச் பேக் எடுக்க போகிறோம். பேக் ஆல்ரெடி இருக்கிறதுனால லஞ்ச் பேக் தான் நம்மளுக்கு தேவை. பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு. இது நல்லா இருக்குல்ல, சூப்பரா. யூ இது நல்லா இருக்கு. இது பேகுக்கு மேட்ச் ஆகிடுமே. இதே மாதிரி தானே இருக்கு அவங்க பேகு. ஸோ இதுவும் மேட்ச் ஆகிடும். இது நல்லா இருக்குல்ல, பார்க்க அழகாக இருக்குது. ஆனால் வந்து டெய்லிலாம் நம்மளால துவைக்க முடியாது. இது ஒரே நாள் தான். இது அப்படியே கதம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அந்த கலரில் வேறு எது இல்லை, அந்த 2 பீஸ் தான் இருக்குது. அவட்ட கேட்கலாம் வேறு ஏதாவது இருக்கான்ட்டு. இது நல்லா இருக்கு, வித்தியாசமாக ஏதாவது புதுசாக வந்திருக்கான்னு கேட்கணும். ஃபஸ்ட்டு லட்சு வந்து இதுதான், இது போட்டு போவாங்க. என்ன லட்சுக்கு இங்கே வந்து கேர்ள் இருப்பான், சுஜனுக்கு வந்து பாய் இருப்பான். இதெல்லாம் விட ஃபஸ்ட்டு இதுதான். இல்லை, இது போன வருஷம் எடுத்துகிட்டு போன பேக் இதுதான். இதை தான் எடுத்துகிட்டு போனாங்க. சுஜனுக்கு ஒன்று வாங்கணும். யூஸ் பண்ணாமே பழசானது கதை கேட்டிருக்கீங்களா, அதுதான் அவர் யூஸ் பண்ணாமே பழசாயிடுச்சு. சரி, இப்போ நம்ம வந்து பேக்கில் பார்ப்போம். அது வரைக்கும் இது வந்து கொஞ்சம் ஸ்டாக்கில் வைப்போம். என்ன எனக்கு இந்த கயிறு தர கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, பார்க்கலாம் வேறு என்ன செட் ஆகுதுன்ட்டு. இதை கற்றுக்கணும். இங்கே வந்து நம்ம பேக்கை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதில் வந்து நான் ஓகே பண்ணுதுன்னா, இது எல்லா அம்மாங்களும் என்ன நினைப்பாங்க தெரியுமா, குழந்தைங்க எத்தனை வழி எடுத்துகிட்டு போனாலும் துவைக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கும் போது நான் இதை எடுத்தேன். அந்த ஹஸ்பண்ட் சொன்னார், கொடுமையாக இருக்குது, தயவுசெய்து வச்சுருன்ட்டாரு. சரி, நீ இந்த புலிக்குட்டி எடுத்துகிட்டு வந்தேன். இந்த புலிக்குட்டி வந்து எனக்கு பர்பிள் பிடிக்கல. ஏன்னா ட்ரெஸ்ஸில் வேணால் பர்பிள் போடலாம், ஆனால் இந்த மாதிரி பேக்லலாம் பர்பிள் எடுக்கவே கூடாது, அழுக்கு பெரட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. அதனால் இதை ஊற வச்சுட்டு வழக்கம் போல் நம்ம குழந்தைங்களுக்கு எடுக்கிற மாதிரி ப்ளூ பிங்க் எடுத்துகிட்டேன். ஓகேவா, இது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாமா. இந்த பேகு ஒன்று மட்டும்தான். இது வந்து இப்படி இந்த சில்வர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. உள்ள வெளியே வந்து ஃப்ளோரா கிட்டி போட்டிருக்கு. ஸோ வந்து லட்சுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்று சுஜனுக்கு வந்து ப்ளூ. ஆக்சுவலாக வந்து சுஜனுக்கு தான் பேகுக்கு மேட்ச் ஆகிடும்னு நினைக்கிறேன். இதில் போபோ ஸ்டார் போட்டிருக்கு. ஸோ இது போதும் அப்படின்ட்டு எப்படியோ 2 மாதத்துல வந்து கிழிச்சிட்டு அம்மா வேறு லஞ்ச் பேக் வேணும்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டுலாம் நினைப்பேன் குழந்தைங்களுக்கு நல்லா வாங்கி தரணும், பார்க்க பயங்கரமாக இருக்கணும். ஆனால் நான் ட்ரை பண்ணி ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். வருஷத்துக்கு 2 லஞ்ச் பேக் வாங்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு நீ முதல்ல சிம்பிளாக இருக்கிறதே எடுத்துகிட்டு போ, இனிமேல் அழகுலாம் பார்க்க வேணாம், தேவையானதை மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, எடுத்துகிட்டு போகலாமா. ஒரு பேச்சுக்கு தெரியாதனமா ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் வாங்க நான் பார்த்துக்கிறேன்ட்டு. காசை வெளியவே எடுக்க மாட்டேன். கொடுத்த காசெல்லாம் நீ பண்ணுங்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது நல்லா இருக்குல்ல. ஆமாம், நல்லா இருக்கு. அந்த ப்ளூ நல்லா இருக்குல்ல, எடுங்க. ஆனால் ரொம்ப பெருசாக இருக்கே. அதே இருக்குங்க அந்த பேகு. உங்களுக்கா லேப்டாப் பேகு ஃபோனில் தான் எடுக்கிறாரு அவர். இதுக்கு லேப்டாப் பேக். சரி, ஓகே போலாமா. இது வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை, கையில் நகர்லாம் வளர்க்க முடியல, ஆர்டிஃபிஷியல் எல்லாத்தையும் வச்சு பார்க்கலான்ட்டு. அதுக்கு தான். சரி வாங்க போகலாம். ஆசையாக இருக்குங்க, ஒரு வாட்டி கூட நகை வளர முடியலைங்க. அதனாலங்க ரொம்பலாம் இல்லைங்க. இது ஒரு 55, இது ஒரு 40, அவ்வளோதான். அதுக்கு கீழெல்லாம் கிடைக்கலங்க. நானும் தேடி பார்த்தேன். இந்த நெயில் வந்து இதுதான் கொஞ்சம் அழகாக இருக்குது. மற்றதெல்லாம் வந்து அப்படியே வந்து டிசைன் வந்ததுன்ட்டு பிளாக் கலரில் அப்படி ஸ்டோன் விட்டு அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. சிம்பிளாக ப்ளைனாக இருக்கணும்ல, அதுக்காக. சரி போகலாமா, பில்லு போட்டலாம். போகும்போது ஏதாவது இருந்தால் பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஒரு வழியாக வந்து பேகு லஞ்ச் பேக் எல்லாமே செலக்ட் பண்ணியாச்சு. என்னடா இந்த இடத்துல நின்று பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, அங்கே ஒரே கூட்டமாக இருந்ததுனால என்னால் பேச முடியல. ஸோ அதனால தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லட்சுக்கு எடுத்துருக்க பேகு. நான் வந்து பேக் வேணாம்னு தான் சொன்னேன். இருந்தாலும் அவர் வந்து சேஃப்டிக்கு வாங்கி வச்சுருவோம், திடீர்னு குழந்தைக்கு அது பத்தாமல் போச்சுனான்றதுனால இதை வந்து லட்சுக்கு வாங்கினார். சுஜனுக்கு எதுவும் கிடையாது, இருந்தாலும் அவன் வருத்தப்படக்கூடாதுல்ல, அதனால் 2 பேருக்கும் ஒரே மாதிரி, பட் கலர் மட்டும் வேறு. ஓகேவா, நம்ம சொன்ன மாதிரி லஞ்ச் பேக்கும் எடுத்தாச்சு. இதை வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் நாத்தனார் பசங்களுக்காக. அவர் என்ன சொன்னார், இந்த கட்டமாக வரும்ல அந்த மாதிரி, அதெல்லாம் வேணாம், நம்ம எப்படி வாங்குறோமோ அதே மாதிரி அவங்களுக்கும் வாங்கி தரணும். அதுதான் மாடல் வேறு, பட் அவங்க அது அவங்களுக்கு வருத்தமாக இருக்கும்ல, என்னடா அவங்களுக்கு இந்த மாடல் வாங்கிட்டு நம்மளுக்கு இந்த மாடல். அதனால் சொல்கிறேன், வாங்கும் போது எந்த மனஸ்தாபமும் வேணாம், இப்படியே நம்ம வாங்கி கொடுத்துடலாம். ஓகேவா. ஓகே